இந்த கல்கருடன் என்பது நாச்சியார் கோவில், கும்பகோணத்தில் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் பெருமாள் கோவிலில் காணப்படுகிறது. இந்த கோவில்ல பிரதான சன்னதி பெருமாளுடைய சன்னதி. அதற்கு துணையாக அவருடைய துணைவியார் வஞ்சலாவல்லி தாயார் என அழைக்கப்படும் தாயார். அந்த கோவில்ல இந்த கல்கருடனுக்கு ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன இந்த கல்கருடனுக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். கருடன் என்பது பெருமாளின் வாகனம். சாதாரணமாக அந்த வாகனமானது அத்திமரத்தால் செதுக்கப்பட்ட ஒரு வாகனமாக தான் காணப்படும். ஆனா இந்த நாச்சியார் கோயிலில் உள்ள பெருமாள் கோவில்ல கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு கருடன் இருக்கு. இந்த கல்கருடனுடைய அதிசயம் என்ன? கருட சேவையின் பொழுது இந்த கருட வாகனமானது கோவிலுக்கு வெளியே எடுத்து செல்லப்படும் பொழுது முதலில் 4 பேர் ஏந்துவார்கள். ஒவ்வொரு பிராகாரமாக கோவிலை விட்டு வெளியே வரும்பொழுது கடைசியாக 128 பேர் ஏந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாயம். அந்த கருடனுடைய எடை கூடுகிறது. அதே போல திருவிழா முடிஞ்சு ஊர்வலம் முடிஞ்சு சாமி திரும்ப கோவிலுக்குள்ள வரும் பொழுது ஒவ்வொரு பிராகாரத்துக்கு உள்ள வரும் பொழுதும் அந்த ஏந்தக்கூடிய மக்கள் குறைந்து கடைசியாக 4 பேர் ஏந்தி அந்த ஊர்வலத்தை முடிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் எந்த இடத்திலும் நடக்காது. இந்த கல்கருடனை வழிபட்டால் நாகதோஷங்கள், சர்ப்பதோஷங்கள்ல இருந்து நமக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். நம்ம உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அண்ட் நம்ம மன வலிமையும் மன தைரியமும் பெருகும் அப்படின்றது இங்க வழிபடுற பக்தர்களுடைய நம்பிக்கையும் கூட.